இப்ப எனக்கு உங்கள இப்ப இங்க பார்க்கும்போது கூட, ஏனோ வானிலை மாறுதே. ஸோ அதுதான் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஓகே. இதுக்கு முன்னாடி மலையாள படங்கள் நீங்க வந்து பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் சினிமால நீங்க வரீங்க. அப்போ ஒரு தாட் இருக்குல்ல, தமிழ் சினிமா நம்ம என்ன பண்ண போறோம்? அ என்ன மாரி நம்ம இந்த படத்துல மக்கள் ஏத்துப்பாங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா, இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு தாட் இருக்கும். அதுக்கு 2க்கும் உங்களால டிஃபரன்ஸ் பண்ண முடியுமா? ஆ ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு லாங்குவேஜே தெரியாது. நான் ஸ்டெல்லா மாரிஸ்ல தான் படிச்சோம். ஆனாலும் அங்க நாங்க தமிழ் பேசுறது ரொம்ப கம்மி. எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மலையாளிஸ். ஸோ இங்க மலையாளம் இல்ல இங்கிலீஷ் அவ்ளோதான். ஸோ தமிழ் கூட எனக்கு அது கூட கரெக்ட்டா பேச முடியாது. ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸும் கம்மி. நம்மளால இது பண்ண முடியுமா? இவ்ளோ பெரிய ஒரு கௌதமன் சார், சிம்பு, ஏஆர் ரஹ்மான் சார் அது எனக்கு தெரிஞ்சு ஐ அம் வெரி லக்கி அந்த மாரி ஒரு என்ட்ரி கிடைச்சதுக்கு. ஆ பட் ஆக்சுவலி அந்த டைம்ல என்னோட பிளான் என்னன்னா, சரி ஒரு தமிழ் படம் பண்ணிட்டு, ரிட்டர்ன் போய் நம்ம மலையாளத்துல படம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிரலாம். அதுதான் பிளானா செட்டில் இருந்தது. ஆயிடலாம். பட் ஆமா. ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி பிளான்ல தான் இருந்தோம். பட் இப்படியெல்லாம் அது மாறி, இவ்ளோ தமிழ் படங்கள் இவ்ளோனா இட்ஸ் நாட் லைக் நான் நெறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கிற ஆடியன்ஸும் வந்து ரொம்ப லவ்விங், ரொம்ப வார்மா இருந்திருக்கு என்கிட்ட.